ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவில் பிஜேபிக்கு குறிப்பாக மோடி அமித்ஷா டியோவுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அதோட முக்கியமான பிவோட்டலாக இந்த பயணம் இருக்கும். எல்லா கோவிலுக்கும் போய் ஸ்ரீரங்கம் போய் தீர்த்தெடுத்து ராமேஸ்வரம் போய் தீர்த்தெடுத்துங்கிறது அந்த கம்யூனல் பில்லோவரை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றதுக்கான அச்சாரத்தை போட்டிருக்காங்க. இது போக கவர்னரை சந்திச்சு ராஜ்பவன்ல 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. டிஎம்கேவை ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னு கை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கான ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க? டிஎம்கேக்கு எகென்ஸ்டா என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க? ஆராசா அந்த காலத்துல மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போ ஜாஃபர் சேட்டும் உளவுத்துறைக்கு பொறுப்பா இருந்தார். 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் வெளியிடுறாரு. அவர் இன்னும் எம்எல்ஏ கூட ஆகல. ஆமா, இதுவரை எம்எல்ஏ கூட ஆகல. டிஎம்கேல உதயநிதியை தவிர இன்னொருத்தர் முதல்வராகவும் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. திமுக பிஜேபி சரண்டர் ஆகாது இல்ல, வெளிப்படையே ஆக மாட்டாங்க. வணக்கம். ஆகாயம் தமிழ் நேயர்களே, மீண்டும் சென்னை வந்தார் மோடி. இதில் என்ன அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறது? பின்னணி என்ன? திமுகவை பாஜக நெருக்குகிறதா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன். வணக்கம். மீண்டும் சென்னை வந்தார் பிரதமர் மோடி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைப்பதற்காக. இதுல அரசியல் முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவில் பிஜேபிக்கு குறிப்பாக மோடி அமித்ஷா டியோவுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அதோட முக்கியமான பிவோட்டலாக இந்த பயணம் இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 2 நாள் போய் தங்கியிருந்து அதில் வட இந்தியாவில் பண்ணுற மாதிரியே அரசியலையும் மதத்தையும் கலக்கிற மாதிரி எல்லா கோவிலுக்கும் போய் ஸ்ரீரங்கம் போய் தீர்த்தெடுத்து ராமேஸ்வரம் போய் தீர்த்தெடுத்துங்கிறது அந்த கம்யூனல் பில்லோவரை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றதுக்கான அச்சாரத்தை போட்டிருக்காங்க. இது போக கவர்னரை சந்திச்சு ராஜ்பவன்ல 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. பிஜேபியோட பாலிடிக்ஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் கொடுக்கறது, ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் பிரசிடென்ட் கொடுத்து அரசியல் பண்றது, இன்னொரு பக்கம் கான்ஸ்டியூஷன் ஆதாரான கவர்னரை அரசியலுக்கு யூஸ் பண்றது. இது மாதிரி அரசியலையும் மதத்தையும் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி இவங்க பண்ற அரசியலுக்கு இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. இருந்தாலும் அப்பப்போ வந்து போகும். இந்த அளவு வட இந்தியாவில் இருக்காது. அதற்கான அச்சாரத்தை போட்டிருக்காரு மோடி. முக்கியமாக வந்தபோது ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. வேடையிலலாம் ரொம்ப நட்போட இனிமையான முகங்களோட இருந்தாங்க. அது ஒரு அரசு விழா அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா விரும்பி தான் தமிழக அரசு சார்பில் கூட்டிட்டு வந்தாங்க பிரதமர் மோடியை. நம்ம நட்பு பாராட்டாங்க. மேடையில் கூட பாடி லாங்குவேஜ், உடல் மொழி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நட்போடு இருக்காங்கன்னு. அது அரசியலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை மேடையோட அரசியல் முக்கியமாக அரசு சார்பான நிகழ்ச்சியோட நின்றுருமா? பிஜேபி லாஜிக்லேயே சொல்லணும்னா திருராஷ்டிர ஆளுகினம்னு சொல்லுவாங்க, கட்டி பிடிச்சி காலி பண்ணுறதுன்ட்டு. அதை மோடி கரெக்டாகவே பண்ணுவார். மோடி அவர்கள் யூபியில் போய் அமித்ஷாவை அனுப்பி சமாஜ்வாதியை வீழ்த்தினது மோடி அவர்கள் தான். பீகாரில் நிதிஷ்குமாரை வச்சு நிதிஷ்குமாரை கடந்த தேர்தலில் கூட சேர்ந்து கூட்டணி வச்சு அவரை காலி பண்ணி விட்டாங்க. சிவசேனா என்ன நிலைமையில் இப்படி இருக்குது? 2 கட்சியாக உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி பிஜேபி யாரோடலாம் சேர்ந்தாங்களோ அவங்க திருராஷ்டிர ஆளுங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் எனிமி தான். ஐடியாலஜிக்கலாக சிவசேனாவும் பிஜேபி இறக்குற ஒன்று தான். அப்படி இருக்கிறவங்களே காலி பண்ணவங்க டிஎம்கேவை ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னு கை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கான ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க? டிஎம்கேக்கு எகென்ஸ்டா என்ன ஸ்கெட்ச் போடுறாங்க? 6-9 காலகட்டத்தில் மத்தியில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்சிபிளாக பிஜேபி டிஎம்கே வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கிறப்போ இந்தியாவோட ரூலிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா பிராமின்ஸ் டாமினன்ஸ் எல்லாம் தான் இந்தியாவோட செக்ரட்டரியேட் இருக்கு. அதாவது மத்திய அரசோட செக்ரட்டரியேட், இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட், இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் போஸ்டான சிஐஜி, இன்ஃபர்மேஷன் கமிஷன், இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் போஸ்ட் எல்லாம் அப்பர் காஸ்ட் டாமினன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை போய் டிஎம்கே காரங்க செக்சுரலா செக்ரட்டரி சொல்றது அமைச்சர் கிட்ட இருந்த இடத்த அமைச்சர் சொல்றது செக்ரட்டரி கேட்கணும்னு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராப்ளத்துல தான் 2G கேஸை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. இந்த இஷ்யூ எஸ்கலேட் ஆகுறது 2009 எலெக்ஷனுக்கு முன்னாடியே எஸ்கலேட் ஆயிடுச்சு. பட் ஆனா அது எலெக்ஷன் இஷ்யூ ஆகல. யார் அதை லீக் பண்ணாங்க? நீங்க 2009 2G ஆராசாவுக்கு எதிராக செக்சுரலா சிஏஜி கொடுத்த ரிப்போர்ட் தான்.
இதே டிஏஜி ரிப்போர்ட் தான் இப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக வந்திருக்கு. இந்த மீடியாஸ் பேசவே இல்லை, சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல பேசவே இல்லை, கேஸ் போடவே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டும் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ சிஏஜிக்கு மத்திய அரசுடைய ரோட் டிரான்ஸ்போர்ட் பத்தி வந்திருக்கு, ரோட் டிரான்ஸ்போர்ட் பத்தி வந்திருக்கு. இதே மாதிரி தொலைத்தொடர்பு சம்பந்தமா வந்துச்சு. இப்போ சிஏஜி ரிப்போர்ட்டுங்கிறது அவங்களோட எஸ்டிமேஷன். இப்போ நம்ம எப்படி பிளானிங் கமிஷன் இருக்கப்போ இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம், இதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், இவ்வளோ வளர்ச்சி வரும், இவ்வளோ ஜிடிபி இருக்குன்னு நம்ம சர்வதேச அளவில் ப்ரெடிக்ட் பண்ணுற கம்பெனி பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைடும் யூஎன்லாம் நிறையா ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க, IMF பண்ணுவாங்க, இவ்வளோ இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்கக்கூடாது அப்படின்லாம். அந்த மாதிரி சிஏஜி தரது ஒரு டென்டேட்டிவ் ரிப்போர்ட் தான், அது ஒன்றும் சட்டம் கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இலவசம் கொடுக்குறது கூட எக்கனாமிக் நல்லது இல்லை. முக்கியமாக நீங்கள் எதுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னா, சமீபத்தில் அண்ணாமலை வெளியிட்ட ஜாஃபர் சேட் ஆராசா ஒரு உரையாடலை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு திட்டத்தை பிஜேபி வகுக்குது அப்படின்னு சொல்லி, இது இப்போ இல்லை, எப்போவுமே இந்த ஆளும் வர்க்கத்துக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வர்றப்போ அந்த ஃபோர்ஸை வந்து காலி பண்ணுறதுக்கு என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் சார், ஆராசா அந்த காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போது ஜாஃபர் சேட்டும் உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்தார். ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய், டாப் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விர்ச்சுவலாக ரன் பண்ணிட்டு இருந்தவராங்க. இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், டிஎம்கேட அஃபேர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டே ரன் பண்ணிட்டு சிஎம்க்கு அடுத்த பொசிஷன் இருந்த நம்பர். இந்த பக்கம் மத்திய அமைச்சர். இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனையும் ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் வெளியிடுறாரு. அவர் இன்னும் எம்எல்ஏ கூட ஆகல. ஆமா, இதுவரை எம்எல்ஏ கூட ஆகல. எந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்டும் இல்லாத நபருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அது ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. யாருக்கு அண்ணாமலைக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? எப்படி கிடைக்கும்? அந்த நீங்க அது இன்னொன்று பாருங்களேன், அந்த காலகட்டம் 2006 to 11, குறிப்பா 2008 to 11 அந்த காலகட்டத்தில் 2009 அவர் ஐபிஎஸ் ஆகிறார். இவர் சிவில் சர்வெண்ட் அஸ்பிரண்டா இருந்த டயத்தில் பேசின பேச்சு இது. எப்படி கிடைச்சிருக்கும்? அப்போ விழுந்த உளவுத்துறை அதிகாரிகள் சில பேர் மத்திய ஐபியில ஒர்க் பண்றாங்க, டெபுடேஷன்ல போயிருக்கலாம், அந்த அதிகாரிகள் ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல அப்போ இருந்த உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருக்கலாம். அப்போ யூபிஏ கவர்மெண்ட் இருந்தாலுமே எப்படி சிஐஏ வந்து தன் கவர்மெண்ட்டே வேவு பார்க்குற மாதிரி ஐபியும் பண்ணும். ராஜீவ் கேஸ்ல நம்ம பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிஎஸ்ஓ வந்து ஒரு அமைச்சர் கூட இருக்காருன்னா அது வந்து அவருக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, அவரை உளவு பார்க்கறதுக்கு தான். அப்படி அவங்க கூட அந்த காலத்தில் ஐபி வந்து டிஎம்கே சேர்ந்த ராஜாவையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எடுத்து வச்சிருக்கலாம். அந்த ரிப்போர்ட்டை ஐபி ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி ஐபியோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி எந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டுமே இல்லாத அண்ணாமலைக்கு வருது அப்படின்னு அது என்ன காரணம்? நீங்க நேரடியாக என்ன சொல்றீங்க? எதுக்காக அண்ணாமலை வெளியிட்டாரு? அது உண்மை இருக்குமா? அது உண்மையானதானா? முதல்ல அது உண்மையானதானா? இது எவ்வளவு பெரிய தப்புனா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடி வந்து பிஎம்ங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட், ஹோம் மினிஸ்டர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அந்த விஷயத்தை கேஎஸ் அழகிரி வெளியிட்டாருன்னா விட்டுருவாங்களா? உடனே தேச துரோகி. இவர் ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட் கேஎஸ் அழகிரி. இவர் கூட 9 எம்பிக்கு இவர் தலைவர், இவர் ஒரு 4 எம்எல்ஏக்கு தான் தலைவர் அண்ணாமலை. இப்ப கேஎஸ் அழகிரி விட்டா என்ன சொல்லுவாங்க? தேச துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அண்ணாமலை ஒரு 2 கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிற நபரோட இவர் கெசட் ஆபீசர் ஜாஃபர் சேட் அவரோட ஆடியோ வெளியிடுறாரு. இப்ப எப்படி என்ன தெரியுதுன்னா, அதிகாரத்துல இருந்தா எந்த சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காமன் மேனுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும். இது எப்படி திமுக எதிராக பயன்படுத்துவாங்க? இந்த மாதிரி பர்சனல் கன்வர்சேஷனா எடுத்து நீங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஃபைல்ஸ் இருக்கும். அது கவுண்டர் அந்த அளவுக்கு நீங்க பிலோ த பெல்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபீலிங்கே இருக்காது. சரி, சொல்லுங்க என்ன ஆகும்னு சொல்லுங்க. இப்போ என்ன ஆகும்? 2024 தேர்தலுக்கு முன்பாக அது இன்னும் கூட ஒரு பெரிய அளவுக்கான பூதாகரனுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல தேர்தலுக்கு பிறகு 2G விஷயத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வந்து கிரவுண்ட் ரெடி பண்ணுவாங்க. 2008-09 இந்த இல பிரச்சனை அந்த 2G விஷயத்தை வச்சு டிஎம்கே வீழ்த்திடலான்னு சொல்லி கூட ட்ரை பண்ணாங்க. அந்த காலத்துல கூட்டணி எல்லாம் கூட பிஎம்கே கூட மாறுச்சு. பட் ஆனா நடைமுறையில் என்ன நடந்துச்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அந்த மாதிரி 24 வேணா டிஎம்கே ஜெயிச்சிடலாம். லாங் டேர்ம்ல 26 டிஎம்கேவை படு பாதாளமா தோக்கடிக்கிறதுக்கான களத்தை பிஜேபி அமைக்குது. என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த ஆடியோவை, ஒரு வீடியோ ஆடியோ வந்திருக்கு, இன்னும் 10 ஆடியோ 20 ஆடியோ வெளியே வரும். வந்தா என்ன ஆகும்? எல்லாரோட அவங்க எங்கெங்க என்னென்ன பண்ணாங்கிற எல்லாம் வெளிக்கு வரும். சரி, அது வெளியே வரட்டும். அதுல என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா? ஏற்கனவே 2G கேஸ்ல விடுதலை ஆயிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜட்மெண்ட்ஸ் வருது. எல்லாத்தையுமே லாஜிக்கலா நான் பாக்குறேன். டிஎம்கே ஃபைல்ஸ் வருது, சொத்துக்குவிப்பு வழக்கு வருது. அப்போ மக்களை ப்ரிப்பேர் பண்றாங்க என்ன நடக்க போதோ அதற்கான. சிஐஏ 370 வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க, 370 கொண்டு வந்தாங்க. இப்போ 1 பேசிட்டே இருக்காங்க, அடுத்து கொண்டு வருவாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்களோ அதுக்கான கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ஆடியோஸை வெளிவிட்டு 2G கேஸ்ல எப்படி
கோர்ட்டுக்கு போகாம அவரை கன்விக்ட்னு மீடியா சொன்னாதோ ஆராசா நம்ம ஒரு வக்காலத்து வாங்கல. ஒரு கேஸ் ஒரு சிஐஜி நடக்குது, அதே மாதிரி இன்னொரு மினிஸ்ட்ரியிலேயே ஒரு ரிப்போர்ட் வருது, ஒன்றை கண்டுக்க மாட்டீங்க இன்னொன்று மட்டும் பேசுவீங்கன்னா அதுல உங்களோட உள்ளோக்கு தெரியுதா இல்லையா? சரி, ஏன்னா இதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் இதுல என்னன்னா இந்த மீடியாஸ் இந்த கவர்மெண்ட் மிஷினரிஸை வச்சு டிஎம்கே இதுல பங்கு பெற்றிருக்காங்கன்னு ஒரு இமேஜை கொண்டு வந்து ஒன் ஃபைன் மார்னிங் ராஜா கேஸே அவர் திருப்பி கன்விக்ட் கூட ஆகலாம். அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. இல்ல அது வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. இல்ல ஆகலாம் தான் நான் சொன்னேன், ஆயிடுவார்னு சொல்லல. அதற்கான கிரவுண்டை பிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி டிஎம்கேல ஒரு 4 பேர் மேல அடுத்து February 9 வருது, ஓபிஎஸ் மேல வருது, வளர்மதி மேல வருது. இதுல பல பேர் கன்விக்ட் ஆகலாம். டிஎம்கேவோட ஒரு மும்மூர்த்திகள்னு சொன்னா ஏவா வேலு, டிஆர் பாலு, ஜெயத் ரச்சன், இவங்க 3 பேர் மேலேயும் இடி கேஸ் இருக்கு. அவங்க டைரக்டா சரண்டர் ஆகலாம், இல்ல இன்டைரக்டா சரண்டர் ஆகலாம். அப்படி எல்லா சைடும் ஆக்டோபஸ் மாதிரி டிஎம்கேவை எல்லா சைடும் கார்னர் பண்ணிட்டாங்க. அதை சமாளிக்க முடியாம தான் பத்தாவதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆட்சி வேற இருக்கு. 24 பிஜேபி வரலைன்னா டிஎம்கே தப்பிச்சுக்கும். 24 டிஎம்கே வந்துருச்சுன்னா பிஜேபி வந்துருச்சுன்னா ஒன்ஸ் ஆஃப் ஆல் டிஎம்கே முடிச்சு கட்டிடணும்னு பிஜேபி வேலை பார்க்கும். முடியுமா? ரொம்ப பலமான கட்சி ஆட்சியில் இருக்கு. கடைசி நீங்களே சொல்றீங்க தமிழ்நாட்டில் கணிசமான இடங்களில் டிஎம்கே வெல்லும் அப்படின்னு சொல்றீங்க. அதை முடிக்க முடியுமா? என்ன காரணம் சொல்றேன்னா, கலைஞர் மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. இப்போ பிஜேபியை இப்போ நீங்க மூர்க்க சொல்றீங்களா? ஸ்டாலினும் சரி, உதயநிதி சொல்றேன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஸால தான் இப்போ நீங்க 71க்கு அப்புறம் டிஎம்கே ஒரு நெருக்கடி வந்துச்சு, கட்சி உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வந்துச்சு, ஒரு தொய்வு வந்துச்சு. அதை கலைஞர் மாதிரி அவங்களோட திருப்பி கூட்டணி வச்சு ஒரு 80 எம்பி எலெக்ஷன்ல ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க. ஏடிஎம்கே படுதோல்வி அடிச்சு. அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இது வந்து அரசியல்ல வந்து ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுல தான் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியே இருக்கு. இது இந்த இப்ப இருக்க டிஎம்கேவால, அதாவது ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லாம ஒரு ஃபேமிலி கம்பெனி மாதிரி நடக்கிற டிஎம்கேவால சமாளிக்க முடியாது. அவங்க கரெக்டா ஒரு 10 பேர் கார்னர் பண்ணி அடிச்சாங்கன்னா கட்சி காலியாயிரும். அது எப்படி காலம் சொல்லுங்க? அப்படி நீங்க ஐடியாலஜிக்கலா கமிட்டடா திமுக கருத்தியல் ரீதியான ஒரு கட்சி தானே? அதான் சார் சொல்றேன், இருந்துச்சு, இப்ப இல்ல. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்னா 90ஸ்க்கு அப்புறமே டிஎம்கே கொஞ்சமா டைலூட் ஆரம்பிச்சு. 90s வரையும் நான் சொல்லுவேன், 90ஸ்க்கு அப்புறமே டிஎம்கே கொஞ்சமா டைலூட் ஆரம்பிச்சிச்சு. வைகோ அவரோட பிரிவுக்கு அப்புறம் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஐடியாலஜிக்கல் கமிட்டை விட லாயல்ட்டி ரொம்ப முக்கியம்னு முடிவு பண்ணிட்டார். நீங்க 96க்கு அப்புறம் அவர் போட்ட மாடல் பாருங்களே, ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தாத்தா அவரை எடுத்துட்டு தான் கேனரை கொண்டு வர்றாரு. ஏன் கொண்டு வர்றாரு? அன்பில் வந்து அவர் தர்மலிங்கம் அவர்கள் வந்து அண்ணாவோட அரசியல் பண்ணவர். ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட்டுக்காக டிஎம்கே வந்தவர். அமைச்சராகவும் சொல்லி டிஎம்கே லெவல்ல அவங்க ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்கவன் தன்னை கேள்வி கேட்பான். வீரபாண்டியர் கேள்வி கேட்பாரு, ஆனா துரைமுருகன் கேட்க மாட்டார். இதுதான் டிஃபரன்ஸ். சார், இப்போ என்ன ஆகும்? உங்களை தேர்தலுக்கு அப்புறம் இந்த நெருக்கடி அதிகமாகுமா? தேர்தலுக்கு முன்னாடியே நெருக்கடி அதிகமா இருக்கும். ஆனா தப்பு பொழைச்சு பிஜேபி பெரிய ஃபோர்ஸா இல்லை எங்க தமிழ்நாட்டில். அவங்க ப்ரூவன்டு ஓட்டு 2.5 தான். அதனால டிஎம்கே வந்து ஜெயிச்சிருவாங்க. பட் தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய நெருக்கடியை டிஎம்கே சந்திக்கும். அது ஆட்சிக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கும் பிரச்சனை இருக்கு. இல்ல அது இப்போ மோடி வந்ததுல ஏதாவது அதுல இல்ல, அதுக்கான ஸ்கெட்ச் தான். அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அதுக்கான ஒரு பிவோட்டல்னு சொல்றேன், ஒரு பெரிய கேம் பிளானுக்கான ஒரு பிவோட்டலான ஒரு நிகழ்வு 2 நாள் வந்து தமிழ்நாட்டில் தங்கிட்டு போறது. ஆனா திமுக சேலஞ்ச் பண்ணும்ல. இப்போ திமுக பிஜேபி சேலஞ்ச் பண்ணதா இல்லையா? அதான் சார் சொல்றேன், ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டி, ஐடியாலஜிக்கல் பார்ட்டினா இதை டஃபா எதிர்கொள்வாங்க. நீங்க ஃபேமிலி 2 பார்ட்டியா உங்களுக்கு ஜே போறவங்களை மட்டும் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்தோன்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஒரு கமிட்மெண்டோட ஒரு மிலிட்டண்டா போராட மாட்டாங்க. ஒன்று இப்போ பிஜேபி எப்படி கமிட்டடாக இருக்காங்கன்னா, ஒரு ரிலீஜியன் ஒரு விஷயத்தை பண்ணி அதை மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு கமிட்டட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூபி பீகாரில் இவ்வளோ நெருக்கடி கொடுத்தும் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் நிற்கிறாங்கன்னா, அந்த லீடர்ஷிப்புங்கிற தண்ணி அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஒரு கேஸ்டோ ரிலீஜியனோ தான் மொபிலைசிங் ஃபேக்டர் சார். இவங்களுக்கு என்ன மொபிலைசிங் ஃபேக்டர்? ஒரு ஃபேமிலி. இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? ஒரு காரணத்தை சொல்லி இந்தியா ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், அது முடியல. பிஜேபிக்கு ரிலீஜியன்ஸ் இருக்க மாதிரி, சமாஜ்வாதி ஆர்ஜேடிக்கு இருக்கிற கேஸ்ட்டுங்கிற ஃபேக்டர் மாதிரி ஏதோ ஒரு யூனிட்டிங் ஃபோர்ஸ் வேணும்ல. பிஜேபி கிராக் டவுன் பண்ணால் என்ன காரணத்துக்காண்டி பிஜேபி இப்போ வந்து துரைமுருகனுக்கே ஒரு பிரச்சனை வருது சார். நாளைக்கு பொன்முடியை காப்பாற்றல, நம்மளை காப்பாற்றிக்கணும் துரைமுருகன் நினைப்பாரு. ஸ்டாலின் குடும்பத்தை காப்பாற்றணும் நினைக்க மாட்டார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்ன பண்ணுவாரு? நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்குறேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லுவாரு. என்ன சொல்ல வைப்பாங்க? இல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல தலைமை வந்து தன்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைச்சா தான் லாயலா இருப்பாங்க தலைமைக்கு. அதான் கலைஞர்னு சொன்னேன். அவர் இருக்கிற வரையும் ஒரு தடவை 2006-11 காலத்துல ஆலடி அருணாவோட பொண்ணு
அவங்க அமைச்சராக இருக்கிறப்போ பூங்கோதை அவங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இன்டெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி யாரையுமே சிட்டிங்கில் கனெக்ட் ஆக விட மாட்டார். 2006 நினைக்கிறேன் அவங்க மட்டும்தான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணாங்க பூங்கோதை அவர்கள், அவங்க மேலே ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆகிறது வந்து மற்ற மினிஸ்டர் சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகும். நம்ம தலைமை நம்மளை காப்பாற்றலைன்னு அந்த எண்ணம் வந்து ரெண்டாம் கட்ட தலைவருக்கு, அதாவது சிட்டிங் அமைச்சருக்கு வந்துருச்சுன்னா தலைமைக்கு ராயலா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு? என்ன பேரம் நடக்குமா திமுக பாஜகவுக்கு இடையே? பேரம் நடக்கும் இல்ல டிஎம்கே திருச்சா இப்ப திமுக பாஜக எப்படி நடந்துக்குது? இப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு டைரக்டா பிஜேபி எதிர்த்தா தன்னை கட்சிக்குள்ள உதயநிதி டிரான்சிஷன்லையும் பிரச்சனை வரும், காட்சிக்கும் பிரச்சனை வரும். இப்போதைக்கு டைரக்ட் கான்ஃபெடரேஷன் வேணாம் எலெக்ஷன் முடிகிற வரையும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை பிஜேபி விழுந்துட்டா நம்ம பழையபடி இன்ஃப்ளூயன்சிபிளா சென்டர்ல வந்துடலாம். ஒருவேளை வரலைன்னா நம்ம இந்த ஆட்சியை கொண்டு போறதுக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ எடப்பாடி எப்படி கண்டினியூ பண்ணார், அப்ப கொத்தடிமேன்னாங்க. இப்போ என்ன சொல்றது, எடப்பாடிக்கு என்னங்க பிரச்சனை? அவர் ஆட்சியை காப்பாற்றணும், மத்திய அரசோட சப்போர்ட் வேணும். ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி. அவர் என்ன வேணும்னா போய் பிஜேபி சப்போர்ட் பண்ணாரு? அவர் என்ன சொன்னாங்க? அது எல்லாமே அவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி. திமுக பிஜேபி சரண்டர் ஆகாது இல்ல, வெளிப்படையே ஆக மாட்டாங்க. என்ன டிஃபரன்ஸ்? வெளிப்படையே ஆகிறதுக்கும் ஆன் ஸ்கிரீனும் ஆஃப் ஸ்கிரீன் தான் டிஃபரன்ஸ். என்ன இப்போ என்ன நடந்துட்டு? இப்போ ஆன் ஸ்கிரீன் நடந்துட்டு இருக்கு, ஆஃப் ஸ்கிரீன் நடந்துட்டு இருக்கு. இல்ல டிஎம்கே எப்பவுமே ஆஃப் ஸ்கிரீன் கேம்லாம் ரொம்ப ஜரூரா இருப்பாங்க. ஆஃப் ஸ்கிரீன் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறேன். என்ன கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் ஸ்மூத்தாக வச்சிருக்கோம்னு சொல்லி மீடியாட்ட பேசிட்டு சனாதனம் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி எப்பவும் போல பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்னு நல்ல ஒரு குவார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இவங்க பண்ற அரசியல் ஜும்லாக்கெல்லாம் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே ஜும்லான்னு சொன்னவங்க மோடி அமித்ஷாடியோ. இவங்க பண்ற ஜும்லால அவங்க நம்ப மாட்டாங்க. டிஎம்கேவை செக்சுரலா வீக் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பண்ணுவாங்க. அதுக்கான கிரவுண்டை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி உருவாக்குவாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. என்ன ஆகும்னு கேட்குறேன். கிரவுண்ட் ஒர்க்கை உருவாக்கணும். என்ன யார் அது அவங்க கண்ட்ரு. ஒருவேளை உதயநிதியை வந்து நீங்க டிரான்சிஷன் பண்ணீங்கன்னா அவரை வந்து தலைமை பொறுப்பு கொண்டு வந்தா கனிமொழியே கூட ரிவோல்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு ரிவோல்ட். இப்போ எதுக்கு ஓபிஎஸ் வெளியே வந்தாரு? சசிகலா அவர்கள் வந்து சிஎம் ஆக போகலைன்னா ஓபிஎஸ் சிஎம் கண்டினியூ ஆயிருப்பாரு. அவங்க இப்ப எப்படி நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்ததோ, எப்படி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்ததோ, மன்மோகன் சிங் சோனியா காந்தி பின்னாடி இருந்தாங்க, அந்த மாதிரி சசிகலா இருந்துட்டு போயிருக்கலாம். அவங்க சிஎம் ஆகணும்னு நினைச்சதுனாலதான் ஓபிஎஸ் வெளியே வந்தார். அந்த மாதிரி டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுக்கிற மூவ்ஸுக்கு தான் அவங்க கவுண்டர் மூவ் எடுப்பாங்க. நீங்க உதயநிதியை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் சான்ஸ் இல்லைன்றாரு ஸ்டாலின். தெளிவா சொல்லிட்டாரு. உதயநிதியை துணை முதல்வர் பொலிட்டிக்கல் ஒரு நிமிஷம் துணை முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்ல. உதயநிதி முதல்வரே கூட ஆகலாம். இல்ல நீங்க சொல்ல முடியும், மறுக்க முடியுமா? ஏன் அவர் முதல்வராக இருக்கார்ல ஸ்டாலின்? ஆக முடியாது. நீங்க டிஎம்கேல ஆகலாம். டிஎம்கேல உதயநிதியை தவிர இன்னொருத்தர் முதல்வராகவும் நீங்க நம்புறீங்களா? நான் நம்பல. சரி, அது என்ன பிஜேபி யாரை குறி வைக்கும்? டிஎம்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை கரார் பண்ணுவாங்க. ரிசோர்ஸ் பர்சன் டிஆர் பாலு, ஜெகத் ரவிசகன், நம்ம ஏவா வேலு, இவங்க ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன். இருக்கிற மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக அங்கங்கே லாக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சில பேர் மேலே பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி போட்ட கேஸ். இந்த ஜட்மெண்ட்ஸ்க்கு பிஜேபி காரணம் நான் சொல்லலை. February 9th வர ஜட்மெண்ட்லாம் ஜெயலலிதாமா இருக்கிறப்ப போட்ட கேஸ். இதெல்லாம் நேச்சுரலாக கன்விக்ட் ஆகிறாங்க ஆவாங்க. மித்தவங்களை பிஜேபி இது பண்ணுவாங்க. சரண்டர் ஆனா விட்டுருவாங்க, சரண்டர் ஆகலைன்னா இடி கேஸ் பாயும். சரண்டர் யார் சரண்டர் ஆகணும்? டிஎம்கேல இருக்க முக்கியமான லீடர்ஸ். சரண்டர் எப்படி சரண்டர் ஆவாங்க? அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன எக்ஸப்ட் பண்ண இப்போ சில பேர் சில தலைவர்களை வந்து அங்கேயே வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்ட செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. சில தலைவர் சுவந்து அதிகாரி வெஸ்ட் பெங்காலோட மம்தா பானர்ஜிக்கு லெப்டினன்ட் மாதிரி இருந்தார். அவரை தூக்கி இவங்க எதிர்கட்சி தலைவராக போட்டிருக்காங்க. அவர் வந்து மம்தாவோட லெஃப்ட் ஹேண்டு வெஸ்ட் பெங்கால. அது மாதிரி ஏக்நாத் சிந்தே, பால் தாக்கரேக்கு ரெஃப்ரண்ட், அவரை கொண்டு போய் சிஎம்ஆவே ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட கேம் பிளானுக்கு காய்களை நகர்த்தி எங்கே வைக்கணும் வைப்பாங்க. நாளைக்கு டிஆர் பாலுவே கூட சிஎம் ஆகலாம் தமிழ்நாட்டுக்கு. அது பிஜேபி தலைமை தான் முடிவு பண்ணணும். யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானு முதல்ல எம்எல்ஏக்கள் முடிக்கணும். திமுக யார் ஆகணும் அப்படிங்கிறது திமுக எம்எல்ஏக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு 335 சீட்டு எம்எல்ஏவோட ஆதரவு இருந்துச்சு. நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க சிஎம் ஆகல? கன்விக்ட் ஆயிட்டாங்க, அதனால ஆகல. கன்விக்ட் ஆகல சார், அது ஒரு வாரம் கழிச்சு கன்விக்ட் ஆனது. அந்த அம்மாவுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா 10 அவங்க பண்ணி வச்சிருந்தா சிஎம் ஆகி கன்விக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ பொன்முடி எப்படி சிஎம் இருக்கப்ப கன்விக்ட் ஆனாங்க, ஜெயலலிதா அப்படி சிஎம் இருக்கப்ப கன்விக்ட் ஆனாங்க. பொன்முடி மினிஸ்டரா இருக்கப்ப கன்விக்ட் ஆனாங்க. ஜெயலலிதா வந்து சிஎம் இருக்கப்ப கன்விக்ட் ஆனாங்க, அதாவது சிட்டிங்ல இருக்கப்ப கன்விக்ட் ஆனாங்க. அந்த மாதிரி சசிகலா சிட்டிங்ல கன்விக்ட் ஆயிருப்பாங்க. ஏன் பண்ணி வைக்கல? ஜட்மெண்ட் வராத வரை அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு என்ன தடுத்துச்சு? ஜட்மெண்ட் இருக்கு, வரப்போது. அதுக்கான உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க கவர்னர் தானே, ஜட்ஜு கிடையாதுல்ல. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்போ ஜட்மெண்ட் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? என்ன சார் லாஜிக்? நான் ஒண்ணுதான் சார் சொல்ல விரும்புறேன். பிஜேபி வந்து என்டையர் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷனையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு
பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் கட்சி நடத்துறாங்க, ஆட்சி நடத்துறாங்க. இது நாட்டுக்கு நல்லது, நாட்டோட ஜனநாயகத்துக்கு நல்லது. தமிழ்நாட்டில் பிஜேபி இதை வச்சுட்டு வளர முடியுமா? இந்த திமுகவை பலவீனப்படுத்திட்டு வளர முடியுமா? இல்லை, இவங்க வளர முடியுதோ இல்லையோ எல்லாத்தையும் பேனிக் பண்றாங்க. வளர்றது மக்கள் ஆதரவில் இருக்கு. மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்களை மிரட்ட முடியுதுல்ல. இப்போ இருக்கிற நிலைமையில திமுகவை பலவீனப்படுத்தி பிஜேபி எப்படி லாபம் பெறும்? டிஎம்கேவை டீபோசிஷன் பண்ணி அவங்க ஒரு ஃபோர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பிரைமரி ஃபோர்ஸாக வர முடியாது. ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஃபோர்ஸ் அவரை ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு டிஎம்கேவை ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இல்லாமல் ஆக்குறாங்க, பொலிட்டடாக ஆக்குறாங்க. பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இதை பேசித்தானே இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஐடியாலஜி பேச முடியாத அளவுக்கு அவங்க நெருக்கடி ஆக்கிட்டு இவங்க ஒரு ஃபோர்ஸாக வர ட்ரை பண்ணுறாங்க. அது நடக்குமா இல்லையான்னு களம் தான் சொல்லணும். ஆனால் அவங்களோட எய்ம் அதுவாக இருக்கு. இப்போ இந்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. எஸ், 24 எம்பி எலெக்ஷனை பொறுத்தளவில் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி. 26 இல்லை, வாய்ப்பு இல்லை. 26 நிறைய சினாரியோ மாறுது. குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. ஒரு மல்டி கார்னர் 77 மாதிரி ஒரு மல்டி கார்னர் எலெக்ஷனாக தான் 26 இருக்கும். திமுக, அதிமுக, பாஜக, விஜய், சீமான் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் விஜயும் சீமானும் சேர்ந்து கூட நிற்கலாம். எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா ஆன்டி இன்குபென்சி, ஆட்சிக்கு எதிரான ஓட்டு எல்லாம் சேரணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கூட நிற்கலாமே. காமராஜருக்கு எதிராக, காங்கிரஸுக்கு எதிராக ராஜாஜி அவர்கள் எல்லாத்தையும் இணைச்ச மாதிரி, கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் எல்லாத்தையும், கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் எல்லாம் இணைஞ்சிருந்த மாதிரி, டிஎம்கேக்கு எதிராக, குறிப்பாக உதயநிதிக்கு எதிராக விஜய், சீமான்லாம் சேர்ந்து கூட நிற்கலாமே. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்கு உரிமைக்காக திரு வீர வினேஷன் மிக்க நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.